வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். மார்க்கெட்டு போகிற நிலைமையை பார்த்தா எந்த டாப்பிக்கு எந்த கம்பெனியை சூஸ் பண்ணி பேசுகிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்வேன் நான். ஏன்னா எந்த செக்டார் எடுத்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எந்த கம்பெனி எடுத்தாலும் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது. ஏதோ ஒரு டொமஸ்டிக் இஷ்யூ இல்லாட்டா ஃபாரின் இஷ்யூ, அண்டு எதர் ட்ரம்ப் இஷ்யூ இல்லாட்டா நான் ட்ரம்ப் இஷ்யூ அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு டிஃபிகல்ட்டு சிச்சுவேஷனில் தான் இன்றைக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிலைமை இந்த பாஸ்ட் 10 இயர்ஸில் நான் பார்த்ததே இல்லை. 2013-14 அந்த டைமில் இருந்தது. பட் ஆனால் மார்க்கெட் அந்த டைம்லலாம் இந்த லெவலுக்கெலாம் ஆக்டிவாக இருக்காது. ஸோ புரோக்கர்கிட்ட கொடுத்துருவோம், அவர் பண்ணுவார், அப்புறமேல அதை எப்பயாவது தான் கமெண்ட் பண்ணுவோம். இப்போ வைட் ஸ்ப்ரெட்டாக நமக்கு அந்த டிஜிட்டல் கம்ஃபர்ட் இருக்கிறனால நம்ம ரெகுலராக எக்ஸாமின் பண்ணிகிட்டே இருக்கோம் ஷேர் மார்க்கெட்டை. ஆனால் ஒன் திங் வெரி ஷுவர் என்னான்னு சொல்லிடலாம் அப்படின்னா, அப்படியே கம்ப்ளீட்டு பேர் மார்க்கெட் கிரிப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிளியராக யார் வேணால் சொல்லிடலாம். ஒரு 24,500 அது லோவஸ்ட் லெவலுக்கு போகுது, அப்படியே 25,300 அது மாதிரி போயிட்டு அப்புறம் திருப்பியும் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருது. இதுதான் நம்ம இந்த ட்ரெண்டை பார்த்துட்ருக்கோம் இந்த பாஸ்ட் 2-3 மந்த்ஸு. எப்போ ட்ரம்ப் பவருக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து இதுதான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் நம்ம. ஸோ பாருங்கள், டிஃப்ரெண்ட் செக்டார் அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டார். ஸோ அடிக்கடி நான் பேசுகிறது உண்டு. ஐடி செக்டாரில் சொல்லவே வேணாம். ரைட் ஃப்ரம் இந்த டிஸ்க்ரிஷ்னரி ஸ்பெண்டிங் ஸ்லோடவுன்லேருந்து வெஸ்டர்ன் மார்க்கெட் ஜென்ரலாக எக்கானமி டிக்ளைனில் இருந்து தென் இப்போ லேட்டஸ்ட் H1B விசா ப்ராப்ளம் வரைக்கும் இருக்குது. அதே சமயத்தில் நம்மளோட ஐடி கம்பெனிஸ்லாம் அண்டு அவங்களோட பிஸ்னஸ் மாடலை மாற்ற மாட்டேங்கிறாங்க, அதே இதை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு அந்த வருத்தம் வேறு நம்மக்கிட்ட இருக்குது வேறு. ஸோ ஐடி செக்டாரில் எதுவுமே டச் பண்ண முடியாது போல் இருக்குது. முன்னாடியாவது அட்லீஸ்ட் சொல்லிகிட்டு இருந்தோம் கோஃபோர்ஜ் அண்ட் பர்சிஸ்டன் அந்த மாதிரி கம்பெனி. இப்போ அதை கூட நம்ம பேசுகிறது ரொம்ப தயக்கமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். சரி, ஐடி செக்டாரை விடுங்க. தென் சரி, டெலிகாம் செக்டார். அஃப்கோர்ஸ் ஏர்டெல் ஒரு எக்ஸம்டட் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க கூட நல்ல நியூ ஏரியாஸ்லாம் எடுத்து அண்டு அதில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பட் ஆனால் வோடோஃபோன் பாருங்கள், அந்த ஏஜிஆர் இஷ்யூவில் அடிபட்டு இருக்காங்க. அதுலேருந்து மீண்டு வருவாங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த 2 தான் லிஸ்டட் கம்பெனி இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த இண்டஸ் டவரை பற்றி பேசலாம். பட் அகெயின் அது ஏர்டெல்லோட பார்ட் ஆஃப் இருக்கிறனால ஏர்டெல் க்ரோ ஆச்சுன்னா அந்த கம்பெனியும் அதோடு சேர்ந்து க்ரோ ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த செக்டாரும் கான் அப்படின்னு சொல்லலாம். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மா. இப்போ ஃபார்மாவில் பாருங்கள், புது டைப் ஆஃப் ப்ராப்ளம்லாம் வந்துட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த இதில் சம் க்ரீன் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா அந்த சிடிஎம்ஓ அந்த சிஆர்டிஎம்ஓ அந்த மாதிரி ஏரியா கொஞ்சம் ஃபர்டைலாக இருக்குது. அதில் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு பட் ஆனால் அதர் பீப்புளெலாம் ஸ்பெஷாலிட்டி ட்ரக்காக இருந்தால் தப்பிச்சிடுறாங்க. பட் அதர் பியோர் இந்த ஜெனரிக் பேஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் ஃபாலிங் டிமாண்ட் அண்ட் ஃபாலிங் ப்ரைஸஸ் அது காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் அந்த ஃபார்மா செக்டர் இன் ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா வெரி ஸ்மால் செக்டார் தான். அண்டு நான் அடிக்கடி அதை தான் சொல்வேன் நான். அண்டு அதுதான் ரியாலிட்டி ஆல்சோ அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டீல் செக்டார். இப்போ இந்த ஸ்டீல் செக்டார் நல்ல பாசிபிலிட்டி இருக்குது க்ரோ பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அனதர் 2-3 மந்த்ஸ் கழித்து தான் நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அது ஒரு ப்ராக்ஸி. இன்றைக்கி இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சனால அண்டு இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதர் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் என்ன ஆகும், அங்கே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ப்ராக்ஸி பிளேயர்னால அவங்க நல்லா பண்ணலாம். ஆனால் அதுக்கு அகெயின் வெயிட் பண்ணோம். ஏன்னா அதோட எஃபெக்ட் தெரியறதுக்கு another 2-3 quarters ஆகிடும். ஸோ அதனாலையும் நம்ம எந்த ஸ்டீல் செக்டாரும் பெரிய லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணுன்ட்டு கிளியராக வேர்டிக்ட் இன்றைக்கி கொடுக்க முடியாது. ஆட்டோ எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ செக்டாரில் 2 வீலர்ஸ் அப்சல்யூட்லி க்ரீன் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு சப்ளை பண்ணுற ஸ்பேர்ஸ் சப்ளை பண்ணுற கம்பெனி கூட வில் பி டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஆனால் அந்த 4 வீலர் எடுத்தோன்னா
அகெயின்ஸ்ட் 2 to 3 குவார்ட்டர்ஸ் வெயிட் பண்ணி ஆகணும். ஆனால் அந்த ரியலாக இந்த என்கொயரி வந்து டிமாண்டாக கன்வெர்ட் ஆகுமா, வெதர் இந்த ஃபெஸ்டிவல் சீசனை வந்து ஒரு டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபெஸ்டிவல் சீசன் வந்து உறுதுணையாக இருக்குமா அப்படின்னு கூட பார்க்கணும். அதே சமயத்தில் வெதர் வந்து இந்த லோ இன்ஃப்ளேஷன் அண்டு குட் மான்சூன் அதுவும் வந்து இந்த செக்டாரை வந்து எய்ட் பண்ணுமா, இல்லாட்டா அதுக்கு ஒரு எஃபெக்டும் இருக்காதா அப்படிங்கிறது கூட நம்ம அனதர் 2-3 குவார்ட்டர்ஸ் ஆகிடும் தெரியறதுக்கு. அண்டு பேங்கிங் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹை ஓவர் வேல்யூவேஷன் ஃபார் தி ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும். சில ப்ரைவேட் செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங், ஸோ அதனால் அஃபெக்ட் ஆகி அவங்களுடைய ப்ரொவிஷன்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய இருந்ததுனால அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களும் அந்த பர்சனல் லோன் அண்டு ரிட்டைல் லோனில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் பெரிய லெவலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து அந்த சிஆர்ஆர் அது குறைய போகுது இந்த மந்த்லேருந்து, செப்டம்பர்லேருந்து. அதனால் அவங்களுடைய மார்ஜின் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மேபி இதோட ஃபுல் எஃபெக்ட் தெரிகிறதுக்கு மேபி தேர்ட் குவார்ட்டர் வரைக்கும் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெதர் வந்து இந்த லெண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத அகெயின் ஃபுல்லாக தெரிகிறதுக்கு தேர்ட் குவார்ட்டர் இல்லை ஃபோர்த் குவார்ட்டர் வரைக்கும் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் அக்டோபரில் வந்து ஆர்பிஐ மீட் பண்ண போகிறாங்க. ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் குறைச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ரியல் பெனிஃபிட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி பாருங்கள், அது வந்து நெல்லிஃபை ஆக போகுது. எதில் அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே போகிறனால என்ன ஆக போகுது, ருப்பி வீக்கன் ஆகிட்டே போகிறனால நமக்கு என்ன கிடைக்குதோ பெனிஃபிட்டை அதை வந்து இது நல்லிஃபை பண்ணிடும், அது கேன்சல் அவுட் பண்ணிடும் ஷுவராக. அண்டு ஏன் அப்படின்னா நிறைய மெட்டீரியலோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆர் இன்டர்மீடியட் குட்ஸ் எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது வந்து காஸ்ட் எஸ்கலேட் ஆக போகுது. அதனால் வந்து இவங்க செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆக போகுது. தோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதை பாஸ் ஆன் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்களுடைய இன்புட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறனால அவங்களால கிளியராக அதை பாஸ் ஆன் பண்ண முடியாது அப்படின்னு அந்த சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவோம் நம்ம. ஸோ அதனால் ரியல் பெனிஃபிட் கிடைக்குமான்னு பார்த்தோம்னா கிடைக்காது. அதனால் இந்த தருணத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணோம். அப்போ தான் இண்டஸ்ட்ரி பாரோ பண்ணுறாங்களே, எதர் எம்எஸ்சி ஆர் த பிக் இண்டஸ்ட்ரி, அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் குறையிறனால மேபி அந்த பெனிஃபிட்டை வந்து மேபி பாஸ்ட் ஆன் சொல்லலாம் டு த கன்சியூமர் அப்படிங்கிறதுக்கு. ஸோ பார்க்கணும் எப்படி வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஆர்பிஐ குறைக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத. அப்புறம் இந்த ரிட்டைல் செக்ஷனில் பாருங்கள், அந்த ரிட்டைல் செக்ஷனில் வந்து அகெயின் இதோட ஃபுல் எஃபெக்ட் தெரிகிறதுக்கே அடுத்த 2 to 3 வீக்ஸ் ஆகிடும். சில கம்பெனிஸ் இந்த இதில் வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்களுடைய ஹை வேல்யூவேஷனாலேயே ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது, இதை போய் நம்ம வாங்கணுமா அப்படிங்கிறத. ஸோ பட் ஆனால் அவங்களுடைய டிமாண்ட் வந்து டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆக போகுது. எஸ்பெஷலி அந்த லோவர் ரேஞ்சில் இருக்கிற யார் யார் அந்த மாதிரி ப்ராடக்டை விற்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசன் இதோட சேர்ந்து வர்றதுனால. பட் அதோட ஃபுல் எஃபெக்ட் பார்க்குறதுக்கு எப்படியும் Q3 ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இஎம்எஸ் செக்டார் பார்த்திங்கன்னா வெரி ஹை வேல்யூவேஷன். அது வந்து எப்போ வந்து அது ஃபோக்கஸில் வந்துச்சோ அன்னையிலேருந்தே பார்த்திங்கனாலும் ரொம்ப ஹை வேல்யூவேஷனில் தான் இருக்குது. அது குறைஞ்ச பாடே தெரியல. அதனால் அதில் போய் எப்படி நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு அதுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்துடுது. அதனால் அஃப்கோர்ஸ் ஸ்டில் சில ஏரியாஸ் நல்லா இருக்குது. பட் ஸ்டில் லைக் டேட்டா சென்டர்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நல்லா பண்ணுறது நம்ம பார்க்க முடியுது. அண்டு பட் ஆனால் சில கம்பெனிஸ் தான் அவங்களுடைய வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஆகிடுது நான் ஆல்ரெடி, லைக் நெட்வொர்க் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம். பட் இந்த டைமில் வந்து இது வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணாத ஒரு கம்பெனி வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா இந்த மோஸ்சிப் அப்படின்ட்டு. ஸோ இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு வைடு ஏரியா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசைன்,
அதுதான் இந்த கிரிட்டிக்கல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிசைனோட முடிஞ்சாத அதை ஃபேப்ரிகேட் பண்ணோம். அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் அண்டு வந்து ரொம்ப ஹை காஸ்ட்டு அண்ட் ரிஸ்க் ப்ரோன் அப்படின்னு சொல்லலாம். வெரி ஃபியூ கண்ட்ரீஸ் தான் ஸ்பெஷலைஸ் பண்ணி அதை சக்சீடும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அசம்பிளிங் அண்ட் டெஸ்டிங் பார்ட் ஆஃப் இட். நம்ம வந்து அதில் நிறைய இப்போ வந்து ட்ரை பண்ணுறோம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. அண்டு அதோட சக்ஸஸ் என்ன இருக்குங்கிறது இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகிடும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறமேலே ஃபைனல்ஸ் பேக்கேஜிங் அண்ட் டெலிவரி. ஸோ இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த மோஸ்சிப்புங்கிறது எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் பார்ட் ஆஃப் இட். அந்த டிசைனில் நாட் அ ப்ராடக்ட் பண்ணுறது கிடையாது. அவங்க என்ன அது அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா அந்த சர்வீஸ் பார்ட் ஆஃப் இட் தான் பண்ணுறாங்க. இல்லாட்டா எம்பெடட் சாஃப்ட்வேர் இல்லாட்டா வந்து ஐபிஸ் அந்த இதுக்கு தான் இவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இவங்கள வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து என்விடியா அந்த மாதிரி கம்பெனிஸுக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா என்விடியா வந்து அவங்க பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்காக டிசைன் பண்ணுறாங்க ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபியு அப்படின்னா த கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட். தோ இது வந்து பிகினிங்கில் இது எங்கே யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நிறைய கேமிங் அந்த ஏரியாவில் நிறைய யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்புறமெல்லாம் அதோட அப்ளிகேஷன் வந்து மாற ஆரம்பிச்சு லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி. பட் ஆனால் என்விடியா வந்து அது மட்டும் கிடையாது, ஈவன் அந்த சாஃப்ட்வேரும் அதோடு சேர்ந்து போகிறதுனால அவங்க வந்து இன்னும் பாப்புலர் ஆகிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த டேட்டா சென்டர்ஸ் அண்டு ஏஐக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்க அவங்க நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இவங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மோர் ஆஃப் அ டிசைன் ஆன் த சாஃப்ட்வேர் சைடு, நாட் ஆன் த ப்ராடக்ட் சைடு. ஸோ இதுதான் நான் வச்சுக்கணும். அப்புறம் இவங்களுடைய எம்பெடட் சாஃப்ட்வேர் கூட பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ பில்ட்-இன் சாஃப்ட்வேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மார்ட் மீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரிசிட்டியோட கன்சம்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்குள்ளே இருக்க அந்த சாஃப்ட்வேரை இவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணி ரைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா இப்போ சப்போஸ் ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, அது வந்து நவடேஸ் வந்து எல்லாமே ட்ரிவன் பை சாஃப்ட்வேர் தான். ஸோ அந்த இதுக்காக பர்டிகுலர் சிப்பில் இருக்கிற அந்த சாஃப்ட்வேரை வந்து இவங்க எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனியை வந்து நம்ம என்விடியாவோட கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ குயிக்காக இவங்களோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு இருக்கிறத பார்த்துடலாம். இப்போ ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 136 crores, சேம் லைக் லாஸ்ட் குவார்ட்டர். பட் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்டு 12% இவங்களோட ஆவரேஜ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 12% இருக்குது. அண்டு ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் இஸ் அபவுட் 11% அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த கம்பெனி ஆஃப் லேட் பார்த்திங்கன்னா பிகாஸ் அந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிற அந்த செக்டாரில் இருக்கிறனால ரொம்ப ஜாஸ்தியாக ஆக்டிவாக இருக்குது இந்த கவுண்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த கம்பெனிகளை ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தால் தான் நமக்கு தெரியும் அதோட ரியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான். இப்போ வந்து இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா nearly 36 crores இருந்திருக்கு அந்த 2025 வித் 12% growth கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர். அதாவது அதே சமயத்தில் இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். நம்ம ஃபினான்ஷியல் இயர் 25 பார்த்தீங்கன்னா 467 crores வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. நல்லா ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணால் நல்ல க்ரோத் இருக்குது. அண்டு அஃப்கோர்ஸ் இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் 12% தான் இருக்குது கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னு சொல்லலாம். அண்டு ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் வந்து 40 crores, ப்ரீவியஸ் இயரில் அபவுட் 33 crores அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு இது தெரியுது, இவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த ப்ரொமோட்டர்ஸ் குரூப் தட் இஸ் இன்சைடர் ட்ரேடிங்கில் வந்து சம் இஷ்யூஸ் வேறு இருந்திருக்கு. செபி வேறு நிறைய ஃபைன் வேறு இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த டைமில் இந்த ரிஸ்க் ஃபேக்டரையும் எடுத்துக்கோங்க. இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதை குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து 55 அந்த மாதிரி இருந்தது 2023, இப்போ வந்து 44% தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும்.
ஸோ பட் இந்த செக்டார் வந்து செமிகண்டக்டர் செக்டாரில் இருக்கிறனால இதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ பட் இந்த ரிஸ்க் ஃபேக்டரும் கன்சிடர் பண்ணுங்கள். இதை வந்து வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு நல்ல செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். அண்டு இந்த செக்டார் வந்து உங்களால் ரியலாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுன்னா தென் பெஸ்ட்டு. அதுதான் என்னோடய ஒப்பீனியன் அப்படின்னு கூட சொல்வேன் நான். அப்புறம் இந்த நியூ ஏஜ் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு க்ரீன் லைட் அப்படின்னு நான் சொல்வேன். நிறைய கம்பெனிஸ் இருக்குது இல்லையா, இப்போ கூட லிஸ்ட் ஆகிட்டுருக்கு நிறைய கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிலாம் நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபர்டைல் பிளேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதை எக்ஸாமின் பண்ணி அதிலே பெஸ்ட்டு செக்டார் என்னன்னு பார்க்கலாம். பட் ஜென்ரலாக ஸ்பீக்கிங் எந்த ஏரியாவில் நம்ம இப்போதைக்கு திங்க் பண்ண முடியும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் நியூ ஏஜ் கம்பெனிஸ் வந்து தென் வந்து இந்த ரீட்டில் வந்து திங்க் பண்ணலாம். இது ஒரு ஏரியா. அப்புறம் அதர் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, இப்போ ஹாஸ்பிட்டல் செக்டர்லாம் பாருங்கள், இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்திங்க அவங்களுடைய ப்ராக்டிஸ் வந்து அன்எத்திக்கல் அப்படின்னு வர ஒப்பீனியன் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் கம்பெனிஸோட இன்னும் ஃபைட் ஆர் டிஸ்பியூட் வந்து எப்போ ரிசால்வ் ஆகுதோ அப்போ தான் பார்க்கணும் நம்ம அகெயின் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் அந்த பவர் கம்பெனிஸ்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எக்கனாமிக் க்ரோத் தான். இப்போ எக்கனாமிக் க்ரோத் வந்துச்சு அப்படின்னா தென் இந்த கம்பெனிஸ்லாம் அகெயின் நல்லா பண்ணும். அதர்வைஸ் வந்து இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணுறதோட குறைய செய்யும். பட் ஆனால் இது வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு பொருந்தாது. அந்த ஏரியா வந்து சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோ ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான். அண்டு எக்ஸ்போர்ட் சைடு நம்ம சொல்லவே வேணாம். எந்த டெக்ஸ்டைல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எது எக்ஸ்போர்ட் ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு 2-3 months வந்து நம்ம வந்து கிளியராக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அவங்களுடைய க்ரோத் பாத் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எந்த ஏரியாவில் அப்போ இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து நார்மல் கோல்டு, அனதர் ஏரியா ரீட், அதை பற்றி பேசலாம். இல்லாட்டா மார்க்கெட் வந்து ரொம்ப லோவாக எடுத்து அப்படின்னா தென் இடிஎஃப்பில் திங்க் பண்ணலாம். சரி, நிறைய குழப்படி இருக்கிறனால நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வெயிட் அண்ட் வாட்ச். இந்த கம்ப்ளீட்டாக நம்ம சொல்லிடலாம் நம்ம ஷேர் மார்க்கெட் பேட் கிரிப் அப்படிங்கிற கிளியராக சொல்லிடலாம். அண்ட் இதுதான் என்னோடய ஒப்பீனியன். இன்றைக்கி இருக்க மார்க்கெட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவேன் நான். இந்த வீடியோவில் வந்து நிறைய ஷேரை பற்றி நான் பேசியிருப்பேன். இது அத்தனையும் வந்து எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸு, நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.